ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கும்பகோணம் பட்டீஸ்வரம் திரு சக்தி முற்றம் பகுதியில் அமைஞ்சிருக்க சக்தி வனேஸ்வரர் திருக்கோயில தான் பார்க்க போறோம். இந்த கோயில் ஈஸ்வரர் கொழுந்தீஸ்வரர் பேர்ல அழைக்கப்படுறாங்க. கோயிலோட ராஜகோபுரத்தை தாண்டி முதல்ல வர்றது கோயிலோட கொடிமரம், அடுத்து பலிபீடம், அடுத்து நந்தீஸ்வரருக்குன்னு ஒரு சின்ன மண்டபமா எழுப்பியிருக்காங்க. அடுத்ததா வரக்கூடியது ஒரு பில்லர் மண்டபம் தான். அதுல ரைட் சைட்ல பெரிய நாயகி அம்மனோட சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. நாங்க அந்த கோயிலுக்கு கோயில் ஓப்பனிங் டைம்ல தான் போயிருந்தோம். அதனால மற்ற பகுதிகள் எல்லாம் ஓப்பன்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனா சுவாமியோட கர்ப்பகிரக சன்னதி க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால வெளியே நின்னே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்க அப்படியே அடுத்த கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோயிலை பத்தி நான் பெருமையா சொல்லியே ஆகணும். பெரும்பாலும் சிவன் கோயில்கள்ல சிவன் ஒரு சன்னதியில இருப்பாரு, அப்படி இல்லைன்னா சிவன் பார்வதி சேர்ந்தே ஒரு சன்னதியில இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல ஒரு சன்னதி இருக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தை பார்வதி தேவி கட்டி அணைத்தபடி, அதாவது தழுவியபடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சன்னதி. இப்படி ஒரு திருக்காட்சியையும் வேற எந்த கோயில்களையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி தனிப்பெருமை வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில். கோயிலை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழம்பெருமை வாய்ந்தது அப்படின்னு. கோயில் முதல்ல செங்கற்களால தான் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கருங்கல்லால கொண்டு கட்டினது சோழ அரசியான செம்பியன் மாதேவியால தான் கட்டப்பட்டிருக்கு. கர்ப்பகிரக வெளிப்புற கோஷத்துல விநாயகர், அகஸ்தியர், லிங்கோத்பவர், நடராஜர், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பல தெய்வங்களோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்பிரகாரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்லர் மண்டபத்துல முருகன், வள்ளி தேவியானியோடு இருக்கக்கூடிய சன்னதி, கஜலட்சுமி, அதுக்கப்புறம் பல லிங்கங்களையும் கொண்டு அங்க அமைச்சிருக்காங்க. துர்க்கை அம்மனுக்குன்னு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலோட ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்ல போனா, சக்திவனமா இருந்த இந்த இடத்துல சக்தி தேவியான பார்வதி தேவி சிவபெருமான கரம் பிடிக்க நினைச்சு இந்த இடத்துல தவம் புரிஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த தவத்துல சோதிக்க நினைச்ச சிவபெருமான் சிவலிங்கமா உருவெடுத்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. பார்வதி தேவி தன்னோட சிருஷ்டினால வந்திருக்கிறது சிவபெருமான் தான் நினைச்சு சிவலிங்கத்தை அப்படியே கட்டி தழுவிருக்காங்க. அந்த கொழுந்து விட்ட நெறிந்த நெருப்போடு கட்டி தழுவிருக்காங்க. அதற்கு முத்தமும் இட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த பகுதி சக்தி முத்தன் பேர்ல முன்னாட்கள் அழைக்கப்பட்டிருக்கு. நாளடைவுல மருவி சக்தி முற்றம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. கொழுந்து விட்டு எரிந்த சிவலிங்கம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கோயில் ஈஸ்வரர் கொழுந்தீஸ்வரர் பேர்ல அழைக்கப்படுறாரு. தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவிய கரம் பிடிச்சிருக்காரு. இத கருத்துல கொண்டுதான் இன்றளவும் திருமணமாகாத பெண்கள் தான் விரும்பும் ஆணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த கோயிலுக்கு இந்த சன்னதியில உள்ள சக்தி தழுவிய சிவலிங்கத்தை வழிபட்டா அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட ஆணையை கரம்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இந்த கோயில்ல சுவாமியை வழிபட்டா அவங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோயிலை பத்தி சொல்ல போனா ரொம்பவே அமைதியான கோயில், பழம்பெருமையை எடுத்து காட்டுற கோயில். என்னதான் நியூ டெக்னாலஜி வச்சு டிசைனா புது புது விதத்துல நம்ம கோயில் கட்டினாலும் இந்த மாதிரி பழமையான கோயில்களை பார்க்கும் போதுதான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்கும். இல்லைன்னா ஏதோ எக்ஸிபிஷனுக்கு போற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு முன்னதா பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச ஒரு மண்டபம் இருக்குது. பில்லர் வச்ச மண்டபம் தான். எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்ல. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. எந்த ஒரு கவனிப்பாரு மற்றும் அப்படியே தான் விட்டுருக்காங்க. நீங்க எதுவும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போகாதுங்க. கல்கள் எல்லாமே நகண்டுதான் இருக்குது. கண்டிப்பா உள்ள போனா மேல விழுந்துரும். அதனால அதுல கேர்ஃபுல்லா இருங்க.